السلام عليكم ورحمة الله وبركاته. தொழுது முடிஞ்சவங்க தொழுகையாக டிஸ்டன்ஸ் இல்லாமல் الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في كلامه الكريم ومحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. அளவற்றாலும் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்யும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி சொல்வதே புண்ணியங்கள் பூத்துக் கொடுக்கும் புனிதமான ரமலான் மாதத்தின் மையப்பகுதி நடுப்பகுதியிலே இருக்கிறோம். இரவு நேரங்கள் தொழுகைகளில் பகல் முழுக்க திலாவா, குர்ஆன், நோன்பு, தான தர்மங்கள், இதர செயல்கள் செய்து வருகிறோம். அல்லாஹ் அவற்றை முழுமையாக கபூல் செய்யட்டுமாக. துரதிருஷ்டவசமாக நம்ம ரமலானுடைய ஒரு பகுதி கடந்து விட்டாலே சோர்வு, அலட்சியம், கவனக்குறைவு, சோம்பேறித்தனம் அல்லது பெருநாள் கொண்டாட்டங்கள் என்று ஏதோ காரணங்களுக்காக பலவீனம் அடைந்து விடுகின்ற மக்களாக பரவலாக பார்க்க முடிகிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இனி எஞ்சி இருக்கக்கூடிய வரக்கூடிய 15 தினங்கள் இதைவிட மிகவும் வீரியமான தினங்கள், நற்செயல்களுக்கு உகந்த தினங்கள், அல்லாஹ்வின் அருள்மலைகளை வாரி கோரி கொடுக்கப்படுகின்ற தினங்கள் என்பதை உணர்ந்து முன்னிலும் வீரியமாக சுறுசுறுப்பாக செயல்படுகின்ற அமல் செய்கின்ற பாக்கியசாலிகளாக நம்ம எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாங்க. ரமலான் நமக்கு சாதகமாக சாட்சியம் சொல்கின்ற ஒரு வாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் வழங்குவானாங்க. இது போன்ற நல்ல செயல்பாடுகளிலே நல்ல செய்திகளை கேட்பதும் சொல்வதும், அதுவும் ஆயிரக்கணக்கான நபில் தொழுகைகளுக்கு சமமான ஒன்றாகும். எந்த செய்தி எந்த பொழுதிலே நம்முடைய உணர்வுகளை தட்டும் என்று சொல்லிட முடியாது. ஹிதாயத் பெறுவதற்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைத்தாலும், அதுவே மார்க்கத்தை ஆழமாக சிந்திப்பதற்காக வேண்டி இது போன்று உபதேச அரங்குகள் நடத்தப்படுகின்றன. அல்லாஹ் நல்லவற்றை சொல்வதற்கும் நல்லவற்றை கேட்பதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கு நமக்கு அருள் புரிவானாக. என் அருமையானவர்களே, எதுவரை போகும் இந்த பயணம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை சொல்வதற்காக வேண்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக பயணம் என்பது நாம் நினைப்பது போன்று இந்த துனியாவிலே இருக்கக்கூடிய உலகத்திலே நம்மால் நடத்தப்படுகிற இந்த பயணம் அல்ல. ஏற்கனவே நாம் பல பயணங்களை கடந்து வருகிறோம். இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே ஆலமுல் அர்வாஹ் எனப்படுகின்ற ஒரு பிரம்மாண்டமான உலகத்தில் அந்த சராசரங்கள் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே நம்ம எல்லாம் இறைவன் ஒன்று கூட்டினார். அதிலே எல்லா இணை தூதர்களும் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு கடைசியாக கியாமத்துடைய கடைசி தருணத்தில் கடைசியாக பிறக்க இருக்கிற மனிதன் வரைக்குமே அதிலே எல்லா ரூஹுகளையும் ஒன்று கூட்டினார். உடல் இல்லை, உடல் என்பது ஒரு உடை போன்றது. உடலுக்கென்ற பிரயாணம், ஆத்மாவுக்கு தான் பிரயாணம்.
அப்ப அது போன்ற ரூல்களை எல்லாம் ஒன்றாக நிப்பாட்டினான். பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு பெரிய ஒரு மாநாடு நடந்தது. நம்மிடத்திலே பல கேள்விகள் கேட்கப்பட்டன, சில பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. அரசு விரோதிகள், நான் உங்கள் ரப்பாக இல்லையா, உங்கள் எஜமானாக இல்லையா? நான் ரப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் நான் பூமி என்ற ஒரு குடும்பத்தை நான் படைப்பேன், அதை எல்லா வசதிகளும் உங்களுக்கு செய்து தருவேன், எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஆளுமைப்பவரை உங்களுக்கு தருவேன், எனது பிரதிநிதியாக நான் உங்களை ஆக்குவேன். நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களா, மாறு செய்வீர்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க. கேட்கும்போது அரசு பிறவி பாவம் வரா, நாம தான் சொன்னோம், அத்தனை இறை தூதர்களும் அத்தனை இறை செல்வர்களும் எல்லாம் சரி, எல்லாருமே நல்லவர்கள் கெட்டவர்கள் முனாஃபிக்கின் பாசிக்கின் எல்லாரும் சரி. நாம தான் சொன்னோம், முறையா நாங்க கண்டிப்பா உன்னுடைய கட்டளைக்கு இன்னிய அளவு பிசகாமல் நடந்து கொள்வோம். இதை வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் தான். எந்த நேரத்திலேயும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், தடம் புரண்டு போக மாட்டோம். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு அந்த நேரத்தில் வழிகாட்டுதல் கிடைக்கும். பைமா ஏத்தியங்களுக்கு மிங்கி ஹுதன் ஃபமன் தபினஹுலாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். நீ கவலைப்பட வேண்டாம், எது நல்லது எது கெட்டது, எப்படி நடந்துக்கணும், எது எனக்கு பிரியமானது, அதெல்லாம் உங்களுக்கு குழப்பமே இருக்காது. குழப்பம் இல்லாத விதத்திலே உங்களுக்கு என்னுடைய இறை தூதரை நான் அனுப்புவேன், இதிலிருந்து உங்களுக்கு இறை தூதரை நான் அனுப்புவேன், என்னுடைய வேதங்களை தருவேன், இந்த கட்டளைகள் வந்து கொண்டே இருக்கும். எது நல்லது எது கெட்டது, எது செய்தால் மறுமை உங்களுக்கு வெகுமதி உண்டு, எது செய்த எது செய்யவே எதை நீங்க மாற்றி செய்தால் தண்டனை அடைவீர்கள் என்ற விவரமெல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். எல்லா வசதி வாய்ப்பும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லிதான் இந்த உலகத்துக்கு அனுப்பினா நாம் என்ன செய்யறோம், பலமாக தலையாட்டி இருக்கிறோம். அதன் பிறகு அடுத்த உலகத்துக்கு பயணம். ஒரு உலகம் எத்தனை லட்சம் வருடங்களோ எத்தனை கோடி வருடங்களோ தெரியாது, என்ன மறுமையிலே தெரிய வருகிற ஒரு விஷயமாகும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிற அந்த செய்தி என்னன்னா, அந்த கருத்து என்ன சொன்னா, யார் யாரை எந்தெந்த நாட்டில் எந்தெந்த காலத்திலே எந்தெந்த தாய் தந்தைக்கு பிறக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனோ அவ்விதமாக நீங்கள் பிறப்பீர்கள். எல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க அவங்களை படைச்சா ஆக்கிட மாட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல வானம் பூமியை படைக்கிறதுக்குன்னா நாளை எடுத்துக்கல, 5-6 நாள்ல பிரம்மாண்டமான இந்த சூரியன், சந்திரன், கேலக்சிகள், பால்வெளிகள், அண்ட பெருவெளிகள் இவற்றையெல்லாம் படைப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்ய, குன் சொன்ன ஆகுன்னு சொல்றது கூட தேவையில்லை, நினைச்சா அப்படியே நின்றுவார். அவ்வளோ பெரிய அண்ட சராசரங்கள் எல்லாம் உண்டாயிடும். மனிதன் தன் கையால் செதுக்கினான், தன்னுடைய கையால் உருவாக்கி அழகுபடுத்தினான், அழகாக அமைத்து இந்த உலகத்துக்கு அடுத்த உலகத்துக்கு அனுப்புறான். அடுத்த உலகத்துக்கு அனுப்புற எந்த உலகம் அது, அந்தந்த காலத்துல அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரும்போது ஒரு தாயின் வயிற்றிலே பிறக்கிறோம். ஒரு கருவறை உலகம், அது கொஞ்சம் சொற்ப காலம், ஒரு 9 மாசம் சொற்ற காலம். அந்த 9 மாச காலத்திலே அது சுகமாக சொகுச கதகதப்பா அந்த தாயின் அரவணைப்பு, தாயினுடைய உணவு, தாயுடைய சுவாசம், தாயுடைய ஆக்சிஜன், அப்படியே ஒரு கைப்பிடி உலகம். அது கைப்பிடிக்குள் அடக்கப்படுகிற ஒரு உலகம். அந்த உலகத்துக்குள்ளே முடங்கி கிடக்கிறான் மனுஷன். ஆனா அவங்க சந்தோஷம் ஜாலியா இருக்கு, பிரச்சனை இல்லை. அந்த நேரத்திலே அவங்களுக்கு இன்னொரு உலகத்துக்கு போன பயணம் முடியல, அடுத்து நீ பயணத்தை நீ செய்ய வேண்டி இருக்குது என்று சொன்னா நம்புவாங்க. உதாரணமாக அந்த குழந்தையோடு சேர்ந்து அது 25 மில்லியன், அதாவது ஒரு மில்லியன் 10 லட்சம் தெரியும், 2.5 கோடி உயிரினங்களின் போட்டி போட்டு ஒரு ஸ்பூன் இந்திரிய தொழில்களே 2.5 கோடி உயிரினம், அந்த உயிரினங்களில் நான் மூடி நீ மூடி இந்த போட்டி போட்டு எல்லாத்தையும் புதிக்க தெரிவித்து நாம் வந்தவர்கள். அல்லாஹ்வுடைய அருளால் நாம் முன்னோக்கி வந்தவர்கள். அங்கே இருந்து நம்முடைய சேலஞ்ச் ஆரம்பிச்சிடும், டாஸ்க் அங்கிருந்து ஆரம்பிச்சிடும். எல்லாரும் செத்து மடிந்து விட்டன, நான் மட்டும் வந்தோம். 1-2 பேர் சேர்ந்து தான் ஒரு ட்வின்ஸுங்கிறோம், நாங்கள் இரட்டை குழந்தைன்னு சொல்றோம். எல்லாம் அதுக்காக நான் மட்டும் வந்தோம்.
அப்போ ஒரு உன்னதமான ஒரு நோக்கம், உங்களுடைய பயணத்திலே இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுதான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகிறீர்கள் என்பதற்கான சான்றுகள். அப்போ ஒரு கைப்பிடி உலகத்திலே இருக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நிம்மதியா தான் இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம கூட பிறந்த ஒரு பையன் கூட இருக்கான்னு ஒரு ஒரு உருவகம் சும்மா கற்பனைக்காக அவன் கூட இருக்கிற பையன்கிட்ட வந்து நம்ம சொல்றோம், இது நிரந்தரம் இல்லப்பா, பயணம் போக வேண்டியது இருந்தோம், இது நிரந்தரம் இல்லை, எப்போவாது வரணும், எந்த நேரத்துக்கு சொல்ல முடியாது, உஷாராத்துக்கும் இதே சொகுசா சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்காரு. இங்க இருந்து புறந்தரப்படுவோம், விரும்பியோ விரும்பாமலோ கட்டாயமா வெளியேற்றப்படுவோம். ஒரு நாள் வரும் சொன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரன் கருவறை கூட இருந்து 8 குழந்தைகள் ஒரு குழந்தை சொல்லுது, இப்படி என்னன்னு முட்டாப்ப எந்த உலகத்துக்கு என்ன இருக்கு, இனி நம்ம எங்க போகிறோம், இதுதான் உலகம், இதுக்கு மேல என்ன இருக்கு, எல்லாமே நமக்கு கிடைக்குது, சுவாச காற்று, சந்தோஷம், நிம்மதி, கதகதப்பு எல்லாமே இருக்குது, இனி ஒரு உலகம் பத்தி தேவையே கிடையாது. இல்லப்பா, வேறு ஒரு உலகம் இருக்கு, புதிய ஒரு வெளிச்சம், பயங்கரமான ஒரு உலகம், பூமிங்கிற உலகம், வெளிச்சம் இருக்கும், இந்த மாதிரி இருட்டு இருக்காது, நிறைய சொந்த பந்த நட்பு வட்டங்கள்லாம் இருப்பாங்க, நிறைய கட்டிடங்கள், போக்குவரத்து, அது இது ஒரு பரபரப்பா இருக்கும், எல்லாமே கிடைக்கும், அது காடு வனாந்தரம் அது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரியான உலகத்துல பையன் நீ என்ன போய் பாத்தியா? இல்ல இங்க இருந்து போனவன் யாராவது கருவறை உலகத்திலிருந்து வெளியே வந்து இதையெல்லாம் வெட்டி பார்த்து கொண்டு இப்படியெல்லாம் இருக்க கண்டேன் என்று சொல்லக்கூடிய சான்றுகளோடு வந்து உன்னை வந்து யாராவது திரும்பி வந்து சொன்னானா அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம அனுபவிச்சதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது நமக்கு என்ன தெரியுது? அது ப்ரூஃப் இல்லை, ப்ரூஃப் சொல்ல முடியாது, ஆனால் நிஜம், அது உண்மையில் உண்மை. இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்துக்கு திரும்ப வந்து கருவறை உலகத்துக்கு போக விரும்ப மாட்டோம், போக முடியாது. இதே மாதிரிதான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு அடுத்த உலகம், 3வது இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு இது என்னப்பா உலகம், இது பெருசா நினைச்சிட்டு இருக்க நீ, இமாத்தோடு பூமியில நீ உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு பெருசா நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் அழிஞ்சு போய் 60-70 வருஷம் தான் இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அங்க அந்த கருவறை உலகத்துக்கு 9 மாசம் தகுந்த மாதிரியான உருவம் அமைப்பாங்க இருக்கு, குட்டியா கைப்பிடி அளவுக்கு உருவம். இங்க வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆத்மாவை சுமந்து செல்வதற்கு அதற்கு ஏற்றி செல்கின்ற வாகனமாக இந்த உடல் அமைப்பு கொஞ்சம் பெருசா தரப்படுறாங்க. 800 கோடி 900 கோடி 1000 கோடி எத்தனை பேர் வர்றாங்க, அத்தனை பேர் வருவதற்கு வாய்ப்பாக இது தரப்படும். இது நிரந்தரம் இல்லை, இது அழிஞ்சு போயிடும், கட்டாயமாக வெளியேற்றப்படுவோம். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் அப்படி எப்படி விட்டுட்டு நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போகணும். அந்த உலகம் வந்தோ சமாவாத்து உலகம், வானம் என்ன பூமி என்ன இதையெல்லாம் விழுங்குகின்ற விதத்திலே ஒரு விசாலமான பறந்துபட்ட ஒரு உலகம் இருக்கிறது. அந்த அந்த சூழலுக்கு அந்த உலகத்தை நோக்கி நாம் பயணப்பட வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அங்க என்ன சொன்னா அதே மாதிரி தான் இங்க சொல்லிட்டு இருக்கோம். பெரிய அறிவு மேதாவிகளாக, பெரிய பகுத்தறிவாதிகளாக, எல்லாம் தெரிந்தவர்களாக இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு அதுதான் முன்னாடி சொன்னேன், நிறைய வேதத்தை அனுப்புவேன், நிறைய தூதல் அனுப்புவேன், ஒரு நினைவூட்டப்படும், சும்மா இல்லை, ஏமாந்து போகாத பக்கம் பக்கமாக சொல்லப்படுகிற குர்ஆனுடைய வசனங்கள் நம்மை நெஞ்சிலே ஓங்கி அறைந்தால் போல சொல்லப்படுகிறது. திருமறை வசனங்கள் தராவி இரவு தொழில் ஓதுகிற பொழுது சொல்லப்படுமாப்பிக்கல் கரி, மனிதா இந்த உலக வாழ்க்கையை ஏமாற்றி விட வேண்டாம், மதிமயங்கி போய்விடாதே, நிரந்தரமாக நீ இருக்க மாட்டாய், கண்டிப்பாக ஒரு உலகத்திற்கு விட்டு இன்னொரு உலகத்திற்கு சந்தரிக்க வேண்டி வரும் என்று சொல்லப்படுகின்ற அந்த காட்சி முன்னில் நிறுத்தும் போது இங்கே இருக்கிற மன இச்சை, சைத்தானுடைய பிடி, அவனுடைய வசீகரம், இந்த உலகத்துடைய நயிக்கக்கூடிய இன்பங்கள், இதை நாம் மனவழித்து போய்கொண்டிருக்கிற குடும்பம், ஆடம்பரம், சுகபோகம், இதையெல்லாம் சேர்ந்து நம்மை சிந்திக்க விடாமல் தடுத்து விடுகிறது. இதை தட்டி எடுப்போதுதான் திருமறை குர்ஆன் நோக்கம். மற்ற படைப்புகளுக்கு இந்த பயணங்கள் என்ன சொல்றது?
மற்ற படைப்புகள் இந்த துனியாவோட இதோட முடிஞ்சு போச்சு. அவைகள் மனிதனுக்கு தான் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. எல்லா விதமான சிறப்பு பார்த்து பார்த்து செஞ்சான். நம்ம சொல்லுவே ஒரு வீட்டை கட்டினங்க, பார்த்து பார்த்து கட்டினாங்க, பார்த்து பார்த்து நான் ரசிச்சு ரசிச்சு பண்ணாங்க, கடையை காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அதான் பார்த்து பார்த்து கைகளால் தன்னுடைய மனிதனை படைத்து வேண்டியதெல்லாம் செஞ்சுதான் இந்த உலகத்துக்கு அனுப்பான். எல்லாம் இதுதான் நம்ம கொடுப்பான். நீ வீட்டுல துணியாவுக்கு வருட நேரத்தில் எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கு. எதுவுமே இங்கே வந்து பிரிப்பராக வேண்டிய தேவை உனக்கு இல்லை. உலகத்தில் நம்ம உடம்புல கூட எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். பல்லு மட்டும் கூட பல்லு மட்டும் இருக்காது. பல்லு ஏன் இருக்காது? நீ வந்து முதலாக சுவைக்கக்கூடிய உணவு வந்து தாயின் புனிதமான மார்பகத்திலிருந்து பாலை அருந்த போகிறாய். அப்படி அருந்துகிற நேரத்தில் ஒரு பல் இருந்தா அந்த தாய்க்கு வலி வேதனை வரும். தாய் உனக்கு பாலூட்ட மாட்டார். அப்ப அந்த மாதிரியான சில காரணங்கள், யுக்தி, ஒரு தத்துவம், ஒவ்வொன்றின் நுட்பம் ஹக்கீமா பார்த்து பார்த்து என்ன தேவையோ அந்த தேவையை செய்வான். நகம் கூட எலும்போட வகைதான். நகம் வளர்ந்தது என்ன செய்யாது, பல்லு வந்து கொடுக்க மாட்டான். ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகி கொஞ்சம் நல்ல வேலை பக்குவப்படுத்தி தாயும் அதுக்கு மைண்ட் செட் ஆகிட்டா, பிள்ளையும் ரெடி ஆகிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா பல்லு கண்ட வரும். மற்றபடி எல்லாமே இங்கே சரியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சிந்தித்து பாருங்க, அற்புதமாக உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் வீணாக படைக்கப்பட்டவர்கள் இல்லை. நீங்கள் வீணாக படைக்கப்பட்டவர்கள் இல்லை. மற்ற பிராணிகளை போன்று, மற்ற மிருகங்களை போன்று, ஜீவராசிகளை போன்று உன்னதமான இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்து கொண்டே நெடுந்தூர பயணம். அந்த பயணத்துக்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். மனுஷனுக்கு தாங்க சிரிப்பு. சிரிக்கிற தன்மை யாருக்கு இருக்கு? வேற ஜீவராசிகளுக்கு கிடையாது. ஆடு மாடு சிரிக்காது. நீங்க ரோட்ல போற நேரத்துல உங்களை பார்த்து ஒரு நாய் சிரிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தெரிச்சு ஓடி வந்துருக்கு. சிரிப்பு என்பது நாய்க்கு இருக்காது, ஆடுக்கு இருக்காது, மாட்டுக்கு இருக்காது. குரங்கு சிரிக்குதுன்னா அது இனிப்பு, அது சிரிப்பு அல்ல. சிரிப்பு என்பது ஆச்சரியத்தின் அடிப்படை ரசித்து புரிந்து சிரிக்கக்கூடிய புன்னகைக்கு பேரா சிரிப்பு. அப்ப சிரிப்பு என்பது மனிதனுக்கு மட்டும் தரப்படுகிற ஒன்று. உடை என்பது மனிதனுக்கு மட்டும்தான். அஜானுபாகுவாக இருக்கக்கூடிய ஆணையோ டைனோசர் போல பெரிய மிருகமோ அந்த ஒட்டகச்சிவிக்கை ஏதாவது அவையெல்லாம் அமலமாக தான் போகும். அவைகள் வெட்க உணர்வு கிடையாது. ஆடு மாடுகள் வெட்க உணர்வு இல்லை. மனிதன் அப்படி இருக்கக்கூடாது. அவன் ஆடையோடு அழகா மனிதன் ஆடையோடு ஆள் பாதி ஆடை பாதி. மனிதன் அழகாக வெடுக்காக நடக்கும் சீனத்துக்கு இந்த கொல்லிமஸ்தி பள்ளியிலே கண்ணியமான ஆடைகளை உடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை அழகுபடுத்தி பார்க்கிறார். உணவு எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் பிராணிகள். மனிதனுக்கு அப்படி முடியாது. இதுதான் சாப்பிட வேண்டும், இப்படித்தான் சாப்பிட வேண்டும், வரையறை. அதிலேயே சுவைமிக்க உணவுகளை, அறுசுவை உணவுகளை பல விதத்திலே வாங்கி சாப்பிட முடியும். கிரில் சிக்கனா, பஹாம் என்று சொல்லுங்க, ரோலர் சிக்கன் சொல்லுங்க, என்னெல்லாம் பேர் வச்சுக்கீங்க. அது கேட்டீங்க. இன்னைக்கு காலேஜ் அதுக்கு பெரிய கல்லூரிகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி உப்பு மிளகா எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு பக்குவமாக சமைச்சு வாய்ப்பு விஷயம் சமைக்கக்கூடிய படைப்பு துனியா உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அவையெல்லாம் நல்ல மாமிசத்தை சாப்பிடுவோம், புல்ல சாப்பிடுறோம், புல்ல சாப்பிடுவோம், மாமிசத்தை சாப்பிடுறோம், மாமிசத்தை சாப்பிடுவோம். புளி பசித்தாலும் புள்ளி இருக்காது, பசித்தாலும் அது கிடைக்கல பெருசாக சொல்லுவோம். மனுஷன் எல்லாத்தையும் போட்டு அடைப்போம். அவைகளுக்கு கோர பற்கள் எதை மாமிசத்தை சாப்பிடுவதற்காக தயாரிக்கப்படுகிறது. அல்ல அதை வச்சிருக்கிறான். ஆடு மாடுக்கு சாதாரண பற்கள் கோரை பட்டெல்லாம் இருக்காது. மாமிசத்தை சாப்பிட வேண்டியது இல்லை, தானியங்களை சாப்பிடுற மாதிரி அவைகளுக்கு அப்படி வச்சிருக்கான். ஆனா மனுஷனுக்கு ரெண்டையும் வச்சிருக்கான். தானியத்தையும் சாப்பிட முடியும், மாமிசத்தையும் சாப்பிட முடியும். கிழிச்சு சாப்பிட, கட்டிச்சு கோதனையும் சாப்பிட முடியும். ரெண்டு விதத்தையும் சாப்பிட முடியும். இப்ப ஒரு சாப்பாடு, ஒரு உணவு வகைகளை பல கனக்கச்சிதமாக ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு தனித்தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. மனுஷனா படிக்க முடியும், காலேஜுக்கு போக முடியும். ஒரு எருவ மாட்டை கொண்டு போய் காலேஜுக்கு போய் படிக்க வைக்க முடியாது. வாகனத்தை கண்டுபிடிக்கிறது,
வாகனத்தில் ஏறுவது, அனுபவிப்பது, வீடு கட்டுவது எல்லாம் இறைவனுக்கு தான். எங்கே சந்திர மண்டலத்துக்கு போக முடியும்? ஆய்வு பண்ணு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கடல் ஆழத்தில் சென்று சுத்தரிக்க முடியும், மனிதனுக்கு முடியும். மீன் இனங்கள் கடலில் இருக்கின்றது என்றால் நிலத்தில் நிலப்பரப்புக்கு வர முடியாது. நிலப்பரப்பில் இருக்கின்றவை நீர் பரப்புக்கு செல்ல முடியும். எங்கேயும் செல்லலாம், வானலோகத்துக்கு செல்லலாம். இவையெல்லாம் எதற்காக? பெரிய பெரிய கூச்சலிக்கின்ற பிராணிகள், பெரிய பெரிய வன விலங்குகள், வயல் அணிகள் சொல்கிற சீனி பாய்ந்த சிங்கம், சிறுத்தை, இவையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சூற அடிச்சு வேடிக்கை காட்ட முடியும். மலைப்பாம்பை கட்டி போட்டு ஆக்க முடியும், கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். பெரிய யானை ராட்சசம், ஒரு 6,500 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு யானை ஒரு மனுஷன், சின்ன ஒரு எஞ்சான் மனிதன், சின்ன ஒரு அங்குசத்தை வச்சு ஒரு கைத்தடியை வச்சு எதிரியா உட்கார்ந்தா உட்காரு. எப்படி முடியுது? எப்படி முடிகிறது? அந்த யானை பேச்சு ஏன்னா நான் கேட்கிறோம். சின்ன ஒரு சந்தனியை கட்டி போட்டு உட்காருக்கா நிக்குது. கோப்பான ஒரு உதவ சுக்குனோட உடைச்சு போயிடும். இவையெல்லாம் எதற்காக? எல்லாம் பிரதிநிதி என்பதற்காக. மனிதன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வர முடியும். எருதுகளை கூட்டுகிறார், ஏறு உழவு தொழில் செய்கிறார், மாடை வேளாண்மையும் பயன்படுத்தலாம். மூக்கராங்கையில கட்டி அதை வச்சு என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தலாம். குதிரை மேலே குதிரை சவாரி, குதிரை ஏற்றம் சவாரி செய்கிறார். எங்கேயாவது குதிரை இவன் மேலே இருப்பாங்க, எங்கேயாவது மனுஷன் மூக்கராங்கையில கட்டி ஆடு மாடுகள், எருமை மாடுகள் கொண்டு போய் சேர்த்துமா? சேர்த்தாரு. எல்லாம் பின்னி பிடிந்து பாருங்க, சுற்றி இருந்து ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து அல்லாஹ் ரசித்து மனிதனுக்கு தேவையான அத்தனையும் செய்து இவனை கற்றோடுக்கு இந்த பூமியை கொண்டு வந்து நிப்பாட்டி நீதியை நிலைநாட்டு, நேர்மையை நிலைநாட்டு என்று அப்படி போக வேண்டாம். சரி, இந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னா, இன்னி ஜாயிலும் ஹலீஃபா, நான் உங்களை ஹலீஃபாவாக பிரதிநிதியாக ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக இருக்கிறார். அது சரியாக பொறுப்பாக உணர்ந்து செயல்பட வேண்டும். செயல்படுத்துவதற்கு என்னவெல்லாம் தேவை அத்தனை நான் செய்து தந்துதான் உன்னை அனுப்புகிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் சரி பண்ணிட்டேன். அடுத்து என்ன செய்யறனா? இன்னும் அவதனன் அமானத்தால சமாவாதி உள்ளது அந்த வசனத்தை எல்லாம் சொல்லுவோம். பெண் இந்த வசனம் வானபூமிகள் எல்லாம் கொடுக்கப்படாத பொறுப்பு. எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு பொறுப்பை ஏற்றி சுமந்து கொண்டு அவன் பாட்டுக்கு வந்த வேலையை பார்த்துட்டான். இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாலும் அந்த வேலையை பார்த்து அவன் பாட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அனுபவிக்கிற காலம் அனுபவிக்கணும், ஜாலியா இருக்கணும், சுகமா இருக்கணும். இதுதான் கடவுளே இல்லை, இறைவன் இல்லை. ஏன் நான் எனக்கு என்ன அக்காசுதான், நான் ஏன் அவனுக்கு சுடுது பண்ணணும்? இப்படியாக சொல்லி நன்றி கட்டத்தனமா மட்டத்தனமாக பெரிய நாசத்தை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறான் இந்த மனிதன். என்ன சொல்றான்? இப்ப இவ்வளவு பெரிய சுமைகள், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு இன்னும் சிறப்பாக அந்த பொறுப்புகளை உணர்வு செயலாற்றினால் இது என்ன? நீ வாங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வெகுமதிக்கு பிரமாண்டம் என்று சொல்கிற ஜன்னத்தை குறித்து சொல்கிற வசனங்கள் நிறைய இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட இந்த மனிதன் இந்த பயணத்துடைய 3வது தளத்தில் இருக்கிறது துன்யா. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது யார்? முதல்ல அதை ஓப்பன் திறந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திறந்து வைக்கிறார். ஆளும் அருவா ரூஹுடைய உலகம் இருந்துச்சு. தாய் கருவறை ஆறும் அர்ஹாம் கருவறை உலகம் இருந்தது. அதன் பிறகு தாருல் அஜ்ஸாம், இது துன்யாவுடைய உலகம் இருந்தது, 3வது உலகம். இந்த உலகத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிக்கிறார். இதை நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கிற உங்கள் செயல் திட்டங்களை நிறுவனம் செய்கின்ற, அதுக்கு அதிரடியாக ஒரு நன்மையை அள்ளித்தரும் பகவான் போன்ற இரவு பகலை நான் கொடுத்து எப்படியாவது ஜெயிக்கணும், நீ சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளையும் அந்த செய்து தந்தால் இந்த மனிதன் ஏதோ நான் எட்டி உரைத்து விட்டு தாண்டோடித்தனமாக தெரிந்து கொண்டு கடைசி நேரத்தில் குத்துதே கொலைதுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு ஒரு மீனை அனுப்பி வைக்கிறார்.
ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு சான்ஸ் கொடு, திரும்ப இந்த உலகத்துக்கு அனுப்ப, நான் பண்ணி காட்டுறேன், சிறப்பா பண்ணி காட்டுறேன். அழுது பிறந்தாருப்பான், கதறுவான். பிறக்கிற நேரத்தில் நீ அழுது கொண்டு பிறந்த, அதுதான் பெருசு. பெரிய உலகம் நினைச்சு, பெரிய உலகம் நினைச்சு இந்த உலகத்துக்கு வரும்போது அழுத, எல்லாம் சிரிச்சாங்க. எங்க தங்கச்சி குழந்தை பிறகு, என் மகன் குழந்தை பிறந்திருக்கு, என் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு சொல்லி சிரிச்சாங்க. நீ அழுத. நீ இந்த உலகத்துக்கு பெரிய நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய சிறப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? சிரித்த நிலையிலே இந்த உலகத்திற்கு விலை கொடுக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் அழைப்பை ஏற்கக்கூடிய நேரத்திலே சுஜூதிலே, காபாவிலே, குர்ஆன் ஓதுவதிலே, தஸ்பீஹிலே, நல்ல அம்சங்களிலே, சிறப்பான அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பணிகளிலே இருக்கிற நேரத்தில் முடிவு இருக்க வேண்டும் அல்லவா? மற்றவர்கள் அழுவார்களுடைய மரணத்தருவாய் கூடியிருக்க எல்லாம் கூடிடுவாங்க. பேசாதவங்க, பேச்சு வார்த்தை இல்லாதவங்க எல்லாம் வந்து நிற்பாங்க, எல்லாம் அழுவாங்க. நீ சிரித்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டுமா? வேண்டாம். வலதத்துக்கு உம்முக்கு எவன ஆதம பாக்கியா, ஒரு இமாமுடைய கவிதையுடைய வரிகளை, வலதத்துக்கு உம்முக்கு எவன ஆதம பாக்கியா, மனிதனே நீ இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது அழுதவனாக பிறந்தாய், மற்றவர்களெல்லாம் சிரித்தார்கள். நீ திரும்பி செல்கிற நேரத்திலே எப்படி செய்ய தெரியுமா? நீ சிரிக்கணும், அழுகுவாங்க. சிரிச்சவங்க எல்லாம் அழுகிறாங்க. நீ சிரித்த என்னைய பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன் நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? உஸ்மான் ரலியல்லாஹு போன்றவர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஷஹீதாக படுறாங்க, ஒரு கனவு பார்க்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, உஸ்மான் நாளை நீ நோன்பு திறக்கிற நிலையிலே எங்கிட்ட வந்து சேரப்பாரு, உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய ஆத்மா வேறொரு உலகம், ஆரம்பம் பரிசம் என்று சொல்லப்படுறது வேறொரு உலகம், அந்த உலகத்தில் உனக்காக காத்திருப்போம் என்று ஒரு கனவு. அவ்வளவுதான். உடனே இவங்க வந்து சேர வச்சு நோன்பு வச்சுட்டாங்க. அன்னைக்குதான் கலங்க ஏற்பட்டது. படுகொலை ஷஹீதாக்கப்பட்டார்கள். குர்ஆன் திருக்குர்ஆன் ஓத நோன்பு வைத்த நிலையிலேயே ஷஹீதாக்கப்பட்டார்கள். நோன்பு திறக்கிற அந்த சந்தர்ப்பம் எங்க கிடைச்சது? வேறொரு ஜெனரேஷன், வேறொரு புதிய உறவு. இந்த உறவு அல்ல, அடுத்த உலகத்திலே வேற ஒரு உறவு. அந்த உறவுக்காக வந்து அவர் எதிர்பார்த்து போனார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூத்துடைய கடைசி நாளைக்கு நான் மூத்தா போயிருப்பேன், சந்தோஷம் சிரிக்கிறாங்க. எங்கே கிடைக்கும் சகோதரர் இந்த மாதிரியான வாழ்க்கை? சிரிக்கிறாங்க. நான் என்னுடைய நட்பு வட்டங்களை சந்திக்க போகிறேன், நண்பர்களை சந்திக்கிறேன், என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகிறேன், என்னுடைய அபூபக்கர், உமர், உஸ்மான் இவரெல்லாம் சந்திக்க போகிறேன் என்று சொன்ன எல்லாம் அழுகிறாங்க. இவங்க சிரிக்கிறாங்க, சொல்றாங்க இவர் என்ன புலம்புறாரு? புலம்பல் கிடையாது. நாளை மௌத்தாவே நான் என்னுடைய ஆத்மாக்களை, என்னுடைய நட்பு ஆத்மாக்களை உணர்வோடு வாழ்ந்து காட்டிய, வாழ்ந்து கலந்த வாழ்ந்த அந்த சகாக்களை பார்க்க போகிறேன் என்று சொல்வார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் புத்திசாலித்தனம், இதுதான் பகுத்தறிவாதம். பகுத்தறிவாதம் என்பது ஏமாந்து போய்விடக்கூடாது. நிச்சயமாக இதன் கவனம் சிதறல் ஏற்பட்டு நம்மை நாமே வீணாக்கி கூடாது, தோல்வியை சந்தித்து விடக்கூடாது. அப்ப இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததின் பிறகு, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு ஒரு வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கைக்கு பயணம் செய்யணும். அந்த வாழ்க்கை பேர் ஆலமுல் பர்ஸக். ஆலமுல் பர்ஸக் என்றால் கபருடைய வாழ்க்கை. கபர்னா கபராகவே இல்லை. தீயிலே எரிக்கப்பட்டாலும் சரி, நதியில மூழ்கடிக்கப்பட்டாலும் சரி, விண்வெளியிலே விமானத்திலே எரிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டாலும் சரி, அதெல்லாம் வேறொரு உலகம். சொந்த நரகத்துக்கு உடனே போக மாட்டோம். ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லுகிற இந்த ஒரு உலகத்தை சிந்தரிக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு முன்னேற்பாடாக நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம்? இந்த ஆலமுல் பர்ஸக் என்ற இந்த உலகத்தை ஆரம்பித்து வைத்தவர் யார்? ஆதம் என்ற 2 மக்கள் அலைஹிஸ்ஸலாம், ஹாபில் காபில். அவங்க தான் ஃபர்ஸ்ட் கபருக்கு போனாங்க. கபர் என்ன தெரியாது, ஒரு காகம் குழி தோண்டி அவங்க புதைச்சின்னா வரலாறு தெரியும். அப்படி புதைக்கப்பட்ட பிறகு அது புதைக்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஆலமுல் பர்ஸக் என்ற இந்த உலகத்தை அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க. அது ஆலமுல் பர்ஸக் நடந்துட்டு ஆரம்பத்தில் இருந்த அந்த நபர் ஆலமுல் பர்ஸக் முதல் அடக்கம் செய்யப்பட்ட
ஆபில், அவர் இன்னைக்கும் அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார். வறுமைக்கு போக நேற்று மௌத்தானவங்க, இன்னைக்கு காலையில மௌத்தானவங்க இன்னைக்கு கபர்ல இருக்காங்க. நாளைக்கு நம்ம மௌத்தான நம்ம இங்க போய் இருக்கோம். ஆலமுல் பர்சக் என்பது ஒரு நீண்ட ஒரு உலகம், எவ்வளவு காலம் சொல்ல முடியாது. ஒரு 60 வருஷம் 20 வருஷம் இந்த உலகத்துல வாழ்வதற்காக வேண்டி 6000 வருஷம் வாழ்வதற்கான சந்தரிப்பு கற்பனை எனக்கு விளக்கம். 6 தலைமுறை சாப்பிடுவதற்கு வேண்டிய பணத்தை சேர்த்து வச்சு துனியா என்று அரைஞ்சி இரவு தொழுகை இல்லை, குரான் ஓதுறது இல்லை, நோம்பு இல்லை, நோம்பு வச்சு எனக்கு கேஸ் வந்துருங்க, பிபி வந்து சுகர் இருக்குது, கடையை பார்த்து நான் காசு சம்பாதிக்கிறார், இதுதான் சீசன் நேரம், இதுதான் சொல்லி எல்லாத்தையும் தொலைச்சி மறுமை கொடுக்க எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி கொண்டு இந்த துனியாவுக்கு பின்னால் ஓடி கொண்டு இருக்கிறவர்கள் நினைச்சு பார்க்கணும். இந்த துனியா நம்ம பிடிக்கப்படுகிற ஆளும் பர்சன் என்ற உலகத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 வருஷமா நம்பி நகர்றோம். 60,000 வருஷம் அந்த வீட்டுக்கு கபருடைய வீட்டிலே நாங்க எந்த தயாரிப்பு வைக்கிறோம். ஒரு செகண்ட் சிந்தித்து பார்த்தோம். 60 வருஷம் இந்த உலகத்தை வந்து எல்லாத்தையும் கட்டிட்டா விடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் விடுவாங்க. என்ன வந்தா அல்லா கையில வந்து ஒண்ணும் மோதிரம் வாட்சி கண்ணாடி எல்லாத்தையும் கட்டி விட்டுதான் நம்ம அனுப்புவாங்க. வெளியே அந்த உலகத்துக்கு போறோம். அந்த உலகத்துக்கு போறோம், நமக்கு என்ன இருக்கும்? அங்கே புதிய உறவுகளை தேடுவோம். அங்கே எப்படிப்பட்ட உறவுகள் இருப்பாங்க, நல்லவர்கள் எப்படி, கெட்டவர்கள் எப்படி, இதெல்லாம் நீண்ட விளக்கங்களுடைய ஒன்று. அது மாதிரி அந்த 6 வருஷத்துக்கு நம்மை தயார்படுத்துகின்ற இந்த காரியங்கள் எப்படி இருக்கு? ஒரு உலகம், இந்த உலகத்தில் பிரிவு ஆத்மா என்பதுதான், உசுறு என்பதுதான் உண்மையான அமைப்பு. இந்த உடம்பு என்பது அது வந்து ஒரு ட்ரெஸ் கட்டுற மாதிரி கலட்டி அந்த ஆத்மா வேற ஒரு பக்கம் போயிடும். இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தது, அந்த பிரிந்ததுதான் அந்த அடுத்த உலகத்துக்கு செல்வது என்பது பொருள். இந்த உலகத்தை அந்த உயிர் பிரிந்து போற நேரத்தில் நல்ல ஆத்மாக்களாக இருந்தால் நீண்ட நேரம் பெருசா பேச முடியாது. நல்ல அதை தாங்கி பிடிப்பதற்காக வேண்டி நல்ல ஆன்மாக்கள், நல்ல மாணவர்கள் நல்ல அனுப்பி வச்சு சொர்க்கத்துலகத்திலிருந்து கபரை கொண்டு வந்து அவங்கள போர்த்தி அவங்களை குளிப்பாட்டி நன்மலை நான் பூசி மேலோகத்துக்கு உலகத்துக்கு கொண்டு போவாங்க. ஒவ்வொரு வானங்களிலேயும் இருக்கக்கூடிய இந்த சோபனச்ச மலர்கள் சுபச்சோபனம் செய்வார்கள். யார் இந்த ஆத்மா, யார் இவர், இவ்வளவு அற்புதமான நறுமணம் வீசுகின்ற மனம் கமலவில்லை இந்த நபர் யார்? சொல்லுவாங்க. உலகத்திலே வாழ்ந்தவர், உலகத்திலே ஒரு செல்லா காசு நினைச்சாங்க, உதவாக்கிறார், இவ்வளவுதான் கொஞ்சம் வருஷம் கிளம்பாரு. அப்ப 5 நேரம் தொழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் ஒன்றும் சம்பாதிக்கிறாங்க, ஒன்னும் வெற்றி வச்சுக்கிற, அவர் வாழ்ந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறவே அந்த நபருக்காக இருக்கும் சில நேரங்களில் வெற்றி. அத்தனை மக்களும் மாணவர்களும் அந்தந்த வானத்தினுடைய கதவுகளிலிருந்து எந்த பக்கம் போக, எங்க பக்கம் வாங்க, எங்க பக்கம் வாங்கன்னு சொல்லி ஜனாசாவை தூக்கி கொண்டு வந்துட்டான். ஜனாசா உண்மையான இது நடந்துட்டு இருக்கும். இங்க வந்து ஜனாசா நடந்துட்டு இருக்கும். குளிப்பாட்டுவாங்க, கபர் பண்ணுவாங்க, வராதவங்க வருவாங்க, கபர் தோண்டுவாங்க, எல்லா வேலையும் நடந்துட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு இது என்ன இந்த உடம்புக்கு பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அதே அந்த சேம் டைம் என்ன நடக்கும்னு சொன்னா அந்த ரூஹுக்கு நடக்கும். அந்த ரூஹை கொண்டு போய் என்ன செய்வாங்க, ஏற்றி கொண்டு போவார்கள். அது ஒரு பெரும் கூட்டம் போகும். எங்க பக்கம் வாங்க, எங்க பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷம் கொண்டாடுகின்ற ஒரு சூழல். அப்படி அங்க இருந்து வேலையை போய் அதன் பிறகு என்ன நடக்குன்னு சொல்றது. இதே கெட்ட ஆன்மாவாக இருந்தால் அவள் ரூஹு பிரிஞ்ச உடனேயே அதை தாங்கி பிடிப்பதற்கு நல்ல மாணவர்கள் வரமாட்டார். அல்லாஹ் நம்ம எல்லாம் காப்பாற்றுவானாக. இந்த உலகத்தினுடைய முடிவு இதுதான். அந்த முடிவுடைய அந்த பயணத்தின் முடிவு இன்னொரு பயணத்தின் பிறகு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நன்மையை நாம் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நன்மையை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த மறுமை, அந்த கெட்ட ஆன்மா மோசமான விகாரம் அருவருக்கத்தக்க தோற்றமுடைய மாணவர்கள் வந்து நரகத்திலிருந்து அந்த கபரை கொண்டு வந்து அதை போட்டு அலைக்கழிச்சு கொண்டு போவாங்க. துர்நாற்றம் வீசும். பெருசாசவர்கள் தன்னுடைய கையை மூக்கை பிடித்தார். அந்த நேரத்தில் மூக்கை பிடித்த துர்நாற்றம் வீசும். அப்படி முஸ்லிம்களை பற்றி அப்படி சொல்லுவாங்க. அதை தாண்டி போற நேரத்துல ஒவ்வொரு வாசல்ல இருந்தும் அந்த மாணவன் ஐயோ இந்த பக்கம் வாங்க தீர்த்து சொல்றாங்க.
ஒரு சாதிகை ஒரு ஊர்வலம் வந்துச்சுன்னா அந்த பக்கம் யாரும் இறப்புனா இந்த பக்கம் கொண்டு வராதையும் தீர்த்து ஆகாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் வந்து கதவு அடைக்கப்படும். வானங்களின் பூமியினுடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது, அடைக்கப்படும். டோர் அடைக்கப்படும். எங்க தள்ளி விடு, இந்த சனி இந்த நாசம் கொடுத்தவன் எங்க பக்கம் வரணுமா, வேண்டாம், அனுமதிக்க மாட்டேன், தள்ளி 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 தள்ளிவிட்டு கடைசியாக கொண்டு போய் எங்கு போடப்படும் என்றால், முதலில் இந்த ரூகள் இந்த மூன்றாவது உலகத்துக்கு பயணத்துக்கு வந்தது பிறகு என்ன ஆகும்னா, நல்ல உயிர்கள், இறை தூதர்கள் மாறி இருக்கக்கூடிய நல்ல உயிர்கள் வந்து இந்த நபரா நபி நபி அவர்கள் வந்து நபி அபரார நபி நபி என்ற ஒரு இடத்திலே அவர்களுடைய ரூ அவங்க ஆத்மாக்கள் பத்திரப்படும், சுகமாக அவங்க இருப்பாங்க. நியாயத்திற்கு நாள் அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நாள் வர்ற வரைக்கும் இவங்க சொகுசா அந்த ரூவுக்கு பத்திரப்படுத்தப்படும். அதற்கிடையில இந்த உடம்பு இங்கே கபர்ல அடிச்சுக்கிறது. 30 நாள்ல நம்முடைய குழுக்கள் நம் மீது இந்த உடம்பு மீது வரும். இந்த எதிர் இந்த ஹார்மோன் இந்த செல்கள் எல்லாம் திசுக்கள் அடிக்கப்பட்டுவிடும். வயிறு வெடித்து உள்ள இருக்கிறதா வெளியே வந்துடும். நாற்றம் பிடுங்கும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிதைத்து சிதைத்து அந்த மண்டவோடும் எலும்பும் தவிர மற்றவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு என்ன முடிச்சு சின்ன பண்ண இவ்வளவுதான். இந்த உடம்புடைய பார்த்து பார்த்து உலகத்திலே இதை பார்த்து பார்த்து இந்த உடம்பை நேசிக்கவே அந்த உடம்புடைய கதி அவ்வளவுதான். இந்த துணியாவோட அவை க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆடவன் வருஷத்துக்கு தனியாக ஒரு உடம்பு பொருத்தப்படுது. அதன் பிறகு மறுமைக்கு ஒரு பெரிய உலகத்தில் இருக்கிற மாதிரியான உடம்பு அங்கே பொருத்தப்படும். சொர்க்கத்துக்கு போறோம்னா ஆதம் மாதிரி பெரிய பெரிய 60 அடி வளர்த்துட்டாங்க. பெரிய பெரிய ஆட்களாக இருக்கும். நரகத்துக்கு அல்லாஹ்வுத்தாலா காப்பாற்ற வராங்க. நரகத்துக்கு போறவங்களோட உடம்பு சொல்ல வேண்டியது என்ன, ரொம்ப பெரிய ஒரு வருவதற்கு ஒரு மோசமான பெரிய ராட்சச உடம்பாக இருக்கும். மக்கா மதீனா அவ இருக்கக்கூடிய சிட்டி கூட மக்காவுக்கு மதீனாவுக்கு அந்த அளவு தூரம் இருக்கும். அந்த அளவுக்கு மோசமான பெரிய ஒரு உருவத்தை கோர்த்தி நரகத்துக்கு கொடுப்போம். அப்ப அந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி உருவ அமைப்பு மாறும். இப்ப இங்க ஆரம்ப பரிசு இங்க வந்து நபிமார்கள் இறை தூதர்களுடைய அந்த ரூஹுகள் பத்திரப்படுத்தி அல்லாஹ்வுடைய சுகவாசத்தை எடுத்து கொண்டிருப்பாங்க. அடுத்த ரூஹு சுஹதாக்கள், உயிர் தியாகிகள், மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகளுடைய அந்த உயிர்கள் எப்படி இருக்குன்னா, பச்சை நிற கூட்டிலே கிளி அது மாதிரி பறவை பட்சிகள், அந்த பட்சிகளுடைய உடம்புகள் அவங்களோட உயிர் வைக்கப்பட்டிருக்கும். மதஹீனமா அல்லாஹ்வுவின் ஃபضலிஹி யுர்ஸகுன நபியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க என்ன செய்வாங்க, கிடைச்சதை வந்து அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. ரிஸ்க் தரப்படும். அல்லாஹ்வுடைய அரிசியை சுற்றி சுற்றி சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இது வந்து நரக சொந்த இல்லை, ஆலவுல் பர்சத்தில் நடக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் யாரு மூமின்கள், சாதாரண நம்ம மாதிரி வெகு மூமின்கள், சாதாரண வெகுஜன முஸ்லிம்கள் நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம், இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இந்த மூமின்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, அவங்களும் பச்சைகளை கூட்டில் இருப்பாங்க. ஆனா அவங்க ரிஸ்க் தரப்பட மாட்டாது, சுதந்திரமாக அவங்க செயல்பட முடியாது. அல்லாஹ் அரிசிகளை சுத்த முடியாது. மாடங்கள் சொர்க்கத்தில் மாடங்களிலே மாட்டி வைக்கப்பட்ட பட்சிகளாக நம்முடைய உயிர்கள் இருக்கு. குறைந்தபட்சம் இதுலையாவது நம்ம என்ன பண்ண இல்லை இல்லை ஷோராக்களுடைய பட்டோலைகள்ல இல்லை, இந்த பட்டியலால் இடம்பெறும். அடுத்து வந்து பாவிகள் அல்லாஹ் தஆலா எல்லாம் காப்பாற்றுவாங்க. அதற்காகத்தான் இந்த ரமலான் அந்த பட்டியல் எப்படிப்பட்டதாக இருக்கும், சிஜ்ஜி சிறைச்சாலை, அல்லாஹ்வுடைய சிறைச்சாலை, இருக்கிறவங்களுக்கு சிறைச்சாலை. இங்கேருந்து போன வயசு 7 வாரங்கள் கடந்து போனா எல்லாம் தட்டி தட்டி விடுவாங்க. கடைசி அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க தூக்கி வீசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். வீசப்பட்ட அந்த ஆத்மா கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஒய்தல் ஃபுஜ்ஜார் ஃபீ ஜஹீம் அல்லாஹ் சொல்லுவான். அந்த ஃபுஜ்ஜார்கள், அந்த பாவிகள் கொடுக்க இந்த சிறைச்சாலையிலே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த கபருடைய வீட்டிலே கூட கபர்ல கூட நரகத்துடைய அந்த வேதனை தனிங்க.
கபூர்லே கூட என்ன செய்வாங்க? வேதனை அனுபவித்துக் கொண்டே தொழுகை இல்லாதவர்கள், ஹராமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், வட்டி வாங்கி உண்டவர்கள், அப்படி ஒவ்வொருத்தரும் தற்கொலை செய்தவர்கள் என்ன மாதிரியான தற்கொலை செய்தாங்க? எதை கொண்டு தற்கொலை செய்தார்களோ அந்த தற்கொலை செய்த அதே வழி அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் கபரிலே, எது வரைக்கும்? கியாமத் நாள் வரை. இப்படியான ஒரு உலகம் தான் அந்த ஆதரவு வருஷம். இதெல்லாம் நாம் நினைச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்தை நம்ம ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணலாம். இந்த ஆரம்பம் வருஷம் சுகதாக்கள் சொல்றவங்க அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. நபிசராசா ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு இடம் தெரிஞ்சுக்கிட்ட நல்லது. அங்க என்னன்னா அந்த சுகதாக்கள் அவங்க பச்சை நிற கூட்டிலே அல்லாஹ்வின் பக்கத்தில் அரிசுடைய நிழலிலே அழகாக சுற்றி திரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ராகத்தான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், ரிசுக்கு தரப்படும். அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க. சொர்க்கத்தில் இல்லை, ஆளவன் பரிசுகளே கிடைக்கும். உங்களுக்கு எதுவும் வேணுமா கேட்பான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டில் உள்ளவங்கலாம் நாங்கள் எங்களுடைய இழப்பினால அழுதுட்டு இருக்கிறாங்க. என் மனைவி விதவையாகிட்டா, குழந்தை எத்திமாயிட்டாங்க, கேட்பார் இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப சங்கடமாக துக்ககரமான வீடாக இருக்கிறது. நாங்கள் போய் சொல்லிட்டு வரணுமா? நாங்கள் போய் துனியாவுக்கு அனுமதி தரப்படுமா? நாங்கள் போய் நாங்கள் நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா தான் இருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இங்கே இருக்கக்கூடிய காசு இந்த உலகத்தில் இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செயல் திட்டத்தை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றினீர்களா உங்களுக்கு இது போன்று சுகபோகமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்று சொல்லி வரட்டுமா என்று கேட்கப்பட்ட பொழுது அப்போ உத்தரவு இல்லை, அதுக்கு அனுமதி கிடையாது. அவர்கள் இங்கே சேருவார்கள், அப்போது பார்த்து வரலாம் சொல்லுங்க. இங்கே ஷஹீதுகளுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நபிசரா சொன்னாங்க என்ன அனுபவிப்பாங்க, ஆனா அந்த ஷஹீத் இல்லத்தை ரொம்ப முக்கியமா நானும் நீங்களும் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. இந்த கடனை தவிர கடனாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஷஹீதாக இருந்தாலும் அந்த சந்தோஷம், அந்த சுகபோகம் நிறுத்தி வைக்கப்படும், அவருக்கு கொடுக்கப்படும், மறுக்கப்பட்டு கடனாளியாக இருந்து மூத்தாகிறது ரொம்ப பெரிய கொடூரமான சோதனை. எல்லாம் அனுபவிச்சு கைக்கு எட்டது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்லுவாங்க. எல்லாம் கிடைச்சி இல்ல நீ கடன் வாங்கிட்டு வந்திருக்கிற, கடனாளி சரியான முறை ஈட்டு தொகை கொடுக்க நீ முடிச்சுட்டு வந்துட்ட, அதனால உனக்கு கிடைக்கிறதா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருப்ப. அப்படி கடனாளிகள் தொழுது கூட வைக்க மாட்டாங்க. இந்த நபர் மீது ஜனாசா வந்திருக்குது, தொழுத வைக்க கூப்பிட்டா இவன் கடனாளியா கேட்பாங்க. ஆமான்னு சொன்னா உன் சகோதரர்கள் நீங்களே தொழில் வைத்துக் கொள்ளுங்க சொன்னா போயிடுவாங்க, தொழுக மாட்டாங்க. கடனாளிக்கு என்பது ரொம்ப பெரிய கொடூரமான தண்டனைகள். நம்ம இந்த லக்ஸுரி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வரவு என்னன்னா செலவு பார்த்தாங்க, செலவு அதிகமாக இருக்கிறதுனால எப்படியாவது கடனை உடனே வாங்கி இப்ப இந்த கிரெடிட், இஎம்ஐ, லொஸ்கே எல்லாம் போட்டு நம்ம பர்சனல் லோன் போட்டு, காருக்கு லோன், வண்டிக்கு லோன், வீட்டுக்கு லோன் எல்லாம் போட்டு நம்ம திணிச்சு வச்சிருக்க அந்த கார்பரேட் இருநாட்டில் இது தனியான ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்கட்டும். இப்ப என்னன்னா கடன் இல்லாம வாழக்கூடாது. பெரிய மேட்டரே நமக்கு தெரியும், பெரிய பிரச்சனையா நமக்கு தெரிய மாட்டாங்க. கடன்கிறது ஒரு மேட்டரா அப்படி நினைக்கிறோம், பெரிய மேட்டர். அதுதான் அழிவு. எல்லாம் இருந்து ஒண்ணுன்னா போகுது, அது நம்மையே சம்பாதிக்காம இருக்கிறவங்க பரவாயில்ல போகுது. எல்லாம் சம்பாதிச்சு என்ன அனுபவிக்கிற கடைசி தருணத்துல இந்த கடன் நாளை வந்துட்டா இறந்து போன ஜனாசா வச்சு நம்ம சொல்றோம், எங்க அத்தா இறந்துட்டாங்க, இவங்க ஏதாவது பாத்திஸ் கொடுத்து இருந்தா கொடுக்கல் வாங்கல ஏதாவது இருந்தா எனக்கு கேட்டு வாங்கிக்கன்னு சொல்றாங்க. இது ஃபார்மாலிட்டியே செய்யறோம், உண்மையே செய்யறோம், உண்மையதான் செய்யறோம். இது ஃபார்மாலிட்டி ஆகி போச்சு. கேட்கறத கொடுக்கறது இல்லை. அதுக்கு பிறகு சொன்னான்னு வச்சுக்கோங்க, பார்த்தா என்னோட 5 லட்சம் வாங்கியிருந்தாங்க, 10 லட்சம் வாங்கியிருந்தாங்க கொடுங்க அப்படின்னு கேட்டா அப்படிங்களா சர்க்கார் பொறுப்பு என்ன கேட்கணும். கேட்டுப்படி சரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிற வித்து கொண்டு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதை செஞ்சு ஆகலாம், செய்யலாம். அவரை அந்த நிம்மதியா இருக்கவே முடியாது. என்ன பண்ணுவாங்க, உறவுக்காரங்க சேர்ந்து வெயிட் பண்ணப்பா, இது நல்ல ஒரு ரேட்டு வரட்டும், நல்ல ரேட்டு வந்து வித்துடலாம். நல்ல ரேட்டு வந்து விற்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அந்த 2 வருஷம் அவரை நிலுவையில போட்டு வச்சிருப்பாங்க. 2 வருஷமா அவங்க நிலுவையில போட்டு வைக்க வச்சு
இந்த 2 வருஷம் வந்து அது ஒரு 5 லட்சத்தோட 10 லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் எடுத்தது பிறகு அவனுக்கு 5 லட்சத்தோட 5 லட்சம் எடுத்துக்கலாம் போய் போட்டான். இது சரியா செய்யலாம். அப்படி அந்த 2 வருஷம் அந்த மனிதருடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்க. எதுவுமே அனுபவிக்க முடியாது, எல்லாமே பைக்காட், எல்லாம் நிறுத்தப்பட்டு விடும். நபிசல்லா சொல்றாங்க, அதுவே கடன் விஷயங்களே கவனம் செலுத்துங்கள். இந்த ஆத்மாக்களுடைய வாழ்க்கை, இந்த பயணத்தை நாம் சிந்தித்தோமானால் தன்னிறையை பெற்ற வாழ்க்கை நமக்கு வந்துடும். அதுதான் என்ன கொடுத்தா அது போதும். அது வந்துட்டார் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை போதும். எனக்கு காது வேண்டாம், சொந்த வீடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இருக்கிறது போதும். லட்சுமியான வீட்டில் பெண்கள் நச்சரிக்கிறாங்க, அவங்க பார்க்கணும், அவங்க வாங்கிட்டாங்க, நம்மளும் அந்த மாதிரி வாங்கணும். தேவையில்லாத போட்டி போட்டு 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 எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு திடீர்னு மூத்தா போட்டா சொத்து இருக்குது, பணம் இருக்குது, ஆனா கடன்காரனால இந்த கடனை உள்ள உறவுக்காரர்கள் சொல்வாரு செய்ய தவறிவிட்டால் உனக்கு அந்த பயணத்திலே பெருமையிலும் ஏற்படும் கஷ்டம். ஆகவே அந்த கடன் விஷயத்துக்கு கண்டிப்பா நபிசாத் எப்பவுமே பிரார்த்தனை செய்வாங்க, துவா செய்ய கடனை விட்டு பாதுகாத்து அந்த துவாவை ஒதுக்கி நம்ம செய்யாம. ஆக ஷஹீதுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு நிலைப்பாடு எல்லாம் கிடைக்கும், கடன் விட்டு நிறுத்தப்படுவார்கள் என்று சொன்னாங்க. அப்ப இனி நம்ம ஞாபகத்தில் இப்ப ஆதவர் வருஷம் இந்த உலகத்திலே இந்த நிலை இருக்கும். கெட்டவர்கள் கெட்டதை அனுபவித்துக் கொண்டே இருப்பார். நல்லவர்களாக இருந்தால் ஞாபகத்தில் ஆலோசனை, நான் சொர்க்கத்துக்கு போறோம், சீக்கிரம் எப்ப கியாமத்து ஆசைப்படுறோம். ஜனாசா தூக்கி போற நேரத்தில் எடுத்தாங்க, சீக்கிரம் வந்து ஜனாசா தூக்க சொல்றாங்க. அவர் துபாய்க்கு வந்துட்டு மகன் சொல்றாரு, நான் வந்துட்டு இருக்கிறேன், வெயிட் பண்ணுங்க, ஆபத்தானது. இவர் வெயிட் பண்ணி வந்து என்ன பண்ண கடைசி ஒரு முகம் பார்த்தோம், முடிஞ்சு போச்சா, ஆபத்தானது, வைக்க கூடாது. ஜனாசா முடிஞ்ச வரைக்கும் அப்புறப்படுத்தி விட வேண்டும். நல்லவராக இருந்தால் அவர் ஆசைக்கு குறுக்கே நிற்கிறீர்கள். அஸ்னேஓபில் ஜனாசா, ஜனாசாவை வேகமாக கருத்து செல்லுங்கள். அந்த பயணத்துக்கு இடையூறு செய்யாதீர்கள், கொண்டு போங்க, சீக்கிரமா ரொம்ப பார்க்கணும். ஏன்னா மௌத்துடைய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் நல்லவனோ கெட்டவனோ மூமினோ முனாஃபிக்கோ யாரா இருந்தாலும் 3 விஷயத்தை பார்க்காம அவன் மூத்தாகலாம். 3 விஷயத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஒண்ணு வந்து என்னன்னா அவனுடைய சக்கராத் சந்திச்சே ஆகலாம். சக்கராத் அந்த வேதனையை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். சந்திக்காமல் யாரும் வெளியே போக முடியாது. அப்ப சக்கராத் வேதனை தாங்கணும். அந்த சக்தி கூட, அந்த எனர்ஜி கூட, அந்த நேரத்தில் தடுமாறாம் செய்தானுடைய லீலைகளில் நான் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அமல்கள் செய்து கொள்ளணும். முடிவு நல்ல முடிவாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மௌத்துடைய சக்கராத். இன்னொரு வந்து மலக்குள் மௌத்தை நிஜ வழிகள் பார்ப்பார். மலக்குள் மௌத்தை நிஜ வழியில் பார்க்கும்போது ஏமாந்து விட்டேனே, எல்லாம் தொலைஞ்சு போச்சு, நான் எதெல்லாம் பெருசா நினைச்சனும் அதெல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு, இவ்வளவு பெரிய கஷ்டமா எனக்கு, நான் என்ன பண்ணுவேன், அழுது புலம்பி பிரலாபிக்கிற அந்த தருணம் நிஜ வடிவிலே அந்த அஸ்ராயலை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அது 2. 3வது வந்து அவருக்கு சொல்லி காட்டப்படும் சொர்க்கமா நரகமா. சொர்க்கம் நரகம் காட்டக்கூடிய நரகத்தை காட்டப்படும். கெட்டவனாக இருந்தார், நல்லவனாக இருந்தார், கொடுத்து விட்டு இருக்கிற நரகத்தை பார்த்தோட அவர் திடீர்னு எடுத்து. இதுதான் கொஞ்சம் ஏமாந்துருந்த இந்த உலகத்தை வந்து துனியாவுடைய ஆசையை மூழ்கி கிடந்த எல்லாரும் வரமா நீ போயிருந்த, உன் மறைவுக்கு ஆசைப்படுறமா நீ துனியாவை ஆசிரத்தை விட்டுட்டு துனியாவுக்காக அழிஞ்சிருந்த இந்த இடத்துக்கு நாங்க போயிருக்கணும், தப்பிச்சுட்ட. உனக்கு சொர்க்கம் இருக்குப்பா, சொர்க்கம் தெரியுமா, தர்மநகர் அந்த வாசல் திறந்து இருக்கும், அதை மெய்வளர்ந்து போவார். அப்ப இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக தன்னுடைய பயணத்திலே எல்லையிலே கண்டிப்பாக சந்திக்க எந்த மனிதன் இல்லை. மனிதன் ஆரம்ப வருஷத்துல போயிருக்கக்கூடிய இந்த நல்லவனுக்கு இந்த சொர்க்கத்தை பார்த்து அந்த ஆசை இருக்கு பாருங்க, அந்த ஆசைகள் நச்சரிப்ப மறக்க உரிமை செல்லத்துடைய செல்ல அடியானாக ஆகிவிடுறான். அவன் சொல்றான், எனக்கு சீக்கிரம் போறோம், அனுப்புவோம், சீக்கிரம் ஜனால தூக்கி போகணும். கெட்டவனாக எல்லாம் எங்கே தூக்கி கொண்டு போகிறது, எங்கே பார்த்துட்டானே, நரகத்தை பார்த்துட்டானே, அங்கதான் போறோம் தெரியுது, இங்கே இவ்வளவு கஷ்டம், அங்கே எப்படி இருக்குமோ அலறுவான், கதறுவான். அது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கெட்ட மலர்கள், ராகத்துடைய மலர்கள் தான் இருப்பாங்க. ரஹமத்துடைய மலர்கள் இருக்க மாட்டாங்க.
அந்த சூழலிலே அவரை வைத்துக் கொண்டிருக்காரு. சீக்கிரமாக அப்புறம் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தால் ஜனாசா உடனே அப்புறப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யறதில்ல, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அவங்க வரணும் இவங்க வரணும். இன்னைக்கு பூரா மூத்துடைய ஜனாசால பூரா அரசியலே நடக்குது, ஃபுல்லா அரசியல். அது ஒரு பெரிய விழா வச்சு இது பயமே இல்லை. மூத்துடைய ஜனாசாவில் போலாம் கண்ட மாதிரி பேசுறாங்க. அந்த பயணம் முடிஞ்சு போல நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு செகண்ட் நினைச்சு பார்ப்போம், நான் ஜனாசாவா இருக்கேன், என்னத்தான் தூக்கிட்டு கொண்டு வந்திருக்காங்க, என்னத்தான் தொழுது வச்சிருக்காங்க, என்னத்தான் இந்த ஆரோக்கிய மண்ணு கொண்டு வைக்க போறாங்க, வச்சு கொண்டு எல்லாம் திரும்ப வந்துடுவாங்க, எங்க எது என்ன இப்படி ஒரு கணம் சிந்திப்பதற்கு கூட நம்ம மனசு இழந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த லக்ஸுரி துனியாவுடைய நப்சுடைய இந்த நச்சரிப்பிலே நம்ம மூழ்கி கிடக்கிறோம். சிந்திக்கிறதே வர்றவங்களும் அதே பத்தி பேசலாம் மற்ற எல்லாம் அதை பத்தி இதை பத்தி பேசுறாங்க தவிர ஜனாசாவுடைய அந்த கவலைகள் இல்லை. அது அந்த நேரம் கூட நம்ம மறுமையை பற்றி சிந்திக்க முடியாது. ஆக சகோதரர்களே, அந்த ஜனாசா அந்த 2வது ஆரம்ப வருஷம் என்பது ஒரு முக்கியமான ஒரு உலகம். அதில் ஜெயிக்கிறோம் சொன்னா அதில் முன்னேற்பாடாக இந்த உலகத்தில் நிறைய நன்மைகளை செய்ய இருக்கிறது. அத்தோடு வைக்காது அவர் பயணங்கள் இன்னும் தொடர் முடிவதில்லை. அடுத்த ஒரு பயணத்துக்கு தயாராகிறோம். அதுதான் தாருல் ஆஹிரா. தாருல் ஆஹிரா மறுமையினா கியாமத்தினா அது உருஃபிகத் பிஸ்ஸூர் வஸைக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி மன் ஃபில் அர்த். அதுதான் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சூர் அவருக்கு கூட்டி வேற ஒண்ணுமே இல்லை. அந்த கையில ஒரு சூர் கொடுத்துருப்பாங்க. ஒரு இக்காலத்துல ஒரு கும்பு மாதிரி ஒரு போர்க்களத்துல போர் முரசம் கொட்டப்படும் போது ஊதுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அது வானம் பூமி அளவுக்கு இருக்கும். அவ்வளவு பெரிய சூர் அவர் வாயில வச்சுக்கிட்டே இருக்காரு. சிரிக்கவே இல்லை. மேலாதுல இஸ்ராஃபில பார்த்து, இல்லை இஸ்ராஃபில் உன் முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியுது, சிரிக்க மாட்டேங்க. நான் எப்படி கை பார்க்க நான் எப்படி சிரிக்க முடியும்? நான் எந்த நேரத்தில் வாழ வரும் என்று சொல்ல முடியாது. கட்டளை எப்போது பிறப்பிக்கப்படும்? சூர் ஊதப்பட சொன்னால் உடனே ஊதணும். அதுதான் என்னுடைய வேலை என்ன அவர் சொல்வார். ஒரு ஒரே ஒரு சூர் ஊதிவிட்டார், எல்லா டமாஸ் தகர்ந்து தரைமட்டமாகிவிடும், எல்லாம் மனித சின்ன பின்னமாக போய்விடும். அதன் பிறகு 40 ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்னொரு சூர் ஊதப்படும். அந்த சூரத்தில் சுமதி கட்டி உகரா அதன் பிறகு எந்திரிப்பார். சூரா யாசின் தான் பார்த்தா இந்த வசனங்கள்லாம் நிறைய வரல. ஓதுறோம் மூத்தான ஓதி விட்டு போயிட்டே இருக்கிறத தவிர சிந்திப்பதே கிடையாது. முழுக்க இந்த மறு உலக பயணங்களை குறித்து எச்சரிக்கப்படுகின்ற வசனங்கள் தான் ஆயிடும். பலா ஏசனத்தையோட தோசிய கவலாயிலா ஒரு சூர் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கிற நேரத்தில் மூத்து வரும். உன் பயணம் முடிஞ்சு போச்சு, அடுத்த பயணம் ரெடியாது, கிளம்பு என்ன நினைப்பேன். ஆனால் நான் கடைக்கு பொருள் மட்டன் வாங்க வந்தேங்க, அதை வாங்கிட்டு போயிடுறேன். இஸ்ராஃபி வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அங்கே கடை முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்தாங்க பெட்ரோல் பம்பில் போய் பெட்ரோல் வாங்கி போனாரு. வீட்டுக்கு போய் சொல்லி வந்துடுறேன். அவசரமாக ஒரு வேலைக்கு போயிட்டு முடிஞ்சு போச்சு. அவசரம் கேமரா கொடுத்து பாபா கிளம்பு யோசித்து பார்த்து சொல்லுது. நம்முடைய முடிவை இறுதி முடிவாக வேண்டுமாக அதை குறித்து நாம் சிந்திக்கிறோமா? உலகத்தை நாளைக்கு என்ன சமைக்கிறோம்? பெண்கள் இதே அவங்களுக்கு யோசனை தான். இன்னைக்கு என்ன சமைக்கிறோம், அன்னைக்கு என்ன சமைக்கிறோம். ஆண்களுக்கு இன்னைக்கு ஒரு சம்பாதிக்கிறேன், இன்னைக்கு ஒரு சம்பாதிக்கலாம், இங்கே ஒரு கடம் அந்த கடை வச்சு அங்கே வச்சா இதாகும். இப்படி நினைச்சிட்டு இருக்கவே 60,000 6 வருஷம் 60,000 வருஷம் எத்தனை வருஷம் இருக்கும்? அது எவ்வளவு பெரிய முக்கியமான வீடு. அது பங்களாவாக மாளிகையாக என்ன பண்றோம் நம்ம? அதற்காக என்ன சின்ன ஒரு முயற்சியாக செய்யணும். நம்ம கடைசி முடிவு எங்கே இருக்கும்? நான் கடையில் இருக்கும் போது நாங்கள் முடிவு இருக்குமா? இல்லை, நான் பஜாருக்கு போய் கொண்டு இருக்கிற போது இருக்குமா? வீட்டிலே தூங்கி கொண்டு இருக்கிற போது இருக்குமா? இது நிறைய மரணங்கள் அதிகாலையில் வருது. 3 மணிக்கு கீழே நைட்டு படுத்தா காலை 3 மணிக்கு ஆச்சுக்கு பிறகு எல்லாம் தொழுவாங்க, தூக்கி கொண்டு இருப்பார். பஸ் கூட தொழமாட்டார். நைட் 1 மணிக்கு தான் வர்றாரு. வீட்டுக்கு வர்றாரு, கடை முடிச்சுட்டு மனதேவை செட் பண்ணி வீட்டில் 1 மணிக்கு 2 மணிக்கு பொராட்டா குருமா வடிச்சு படுத்தா ஊத்து வராம என்ன செய்யும்? 1 மணி 2 மணிக்கு பொராட்டா சாப்பிட்ற மக்கள் அப்படியே படுத்துருவாங்க. பஸ் தொழ மாட்டாங்க. 10 மணிக்கு தான் அவங்க சூரிய உதயம் ஆகும். இது காலப்போக்கில் ஆகும்போது மரணத்துடைய
காரணமாக மரணத்தை விலை கொடுத்து வாங்குவதாக இல்லையா? சீக்கிரமாக உறங்கி சீக்கிரமாக என வேண்டும் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு அநியாயத்துக்கு இந்த பயணத்தை வீணாடி 300 கோடி 400 கோடி சேர்த்து வச்சு போத போறாங்க. ஒண்ணுமே இல்லை, யாருக்கு எந்த தவறான என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிருக்கேன். நாளை மறுமையில நன்மை இருக்கிறவனா சொர்க்கத்துக்கு போயிடும், தீமையை செஞ்சவனா நரகத்துக்கு போயிடும். ரெண்டு பேருக்கு போயிடும். இடையில ஒருத்தர் இருக்க மாட்டோம், சமமாக்குவான். அவருக்கு தான் பெரிய அங்கலாய்ப்பா இருப்பார். 50% நன்மை செஞ்சிருப்பான், 50% கெட்டது செஞ்சிருப்பான். நன்மை 50 இருக்காது, கெட்டது தீமை 50 இருக்காது. இந்த நன்மை தீமை 51 விழுக்காடு நன்மை செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம், 51 விழுக்காடு தீமை செஞ்சா நரகத்துக்கு போயிருப்பான். 50 நன்மை 50 தீமை. இவனுக்கு வந்து ஒரு அடுக்குமாடி கட்டணத்தை அல்லா இருப்பான். ஒரு வைணவமா இதா ஆலாப் சூறான்னு பார்த்தீங்கன்னா சும்மா படிச்சு பாருங்க புரியும். அந்த சூறாங்க இருக்கும் வேண்டாம், கரெக்டா ஒரு அடுக்குமாடி கட்டணம் அது ஒரு பங்களா மாதிரி இருக்கும். அவங்க வேதனையும் இல்லை, அனுபவிக்கிறதும் இல்லை. இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கம் தெரியும், பார்த்தா அப்படியே வந்து அப்படியே பரவசம் அடைவான். ஆஹா தொலைச்சு ஏங்கிட்டேன் விட்டுட்டேன். நம்ம ஆளெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறான், ஜாலியா இருக்கான், காட்டு தரம் எக்ஸிபிஷன் மாதிரி காட்டு தரம். எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப கம்மி மார்க்ல பயிரானவனுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்காது. ஒரே ஒரு கட் ஆஃப் போச்சு, வீட்டுல வாய்ப்பு கிடைச்சது, அவன் நல்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும். ஒரே ஒரு கட் ஆஃப், அரை கட் ஆஃப் கம்மியாச்சு, அதனால வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா காலமெல்லாம் சொல்லி தரணும். தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் படிச்சிருப்பேன், ஆனா இன்னும் ஒரு நைட் ஒரு அரை மணி நேரம் படிச்சு வந்திருப்பேன். துடிச்சுக்கிட்டே இருப்போம் பாரு நைட் போற. அந்த மாதிரியான ஒரு சோதனை தான் கிடையாது. நம்ம மாதிரி ஆளுநர் அந்த மாதிரி தான் பார்க்கணும். அல்லாஹ் தஆலா நம்ம என்ன காப்பாற்றுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ரெண்டும் செய்யறோம் மாறி மாறி. அதனால இந்த செய்தி சொல்றது சஹாபாக்கெல்லாம் ஒரே இதாக போயிடுறாங்க, அது முனாஃபிக்கே ஒரு மாதிரி போயிடும். நம்ம ரெண்டு மைண்ட்ல இருக்கிறதுனால அந்த பிரச்சனை. அப்போ இப்படி பார்த்தா சொர்க்கம் பார்த்தா அப்படியே இதாகும், இந்த பக்கம் பார்த்தா நரகம் ஆஹா கதிகளையும் போயிடும். இதா சூரிபத் அப்சாருல் காஸா قالوا ربنا لا تجعلنا مع القوم الظالمين. எந்த நேரத்துக்கு போட்டு பயமா இருக்காத, வேண்டாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நரகத்தை பார்த்து கதிகை போய் நிற்பான். ரெண்டு பேருக்கு பார்த்த சந்தோஷம் ஒன்றுமே அப்படியே துள்ளு விடுவாங்க. நம்ம நாக்கில எச்சி ஊற சொல்லிட்டு சொன்னான். அவன் அனுபவிக்கப்பா, நல்லா அனுபவிங்களா, அனுபவிங்கப்பா, எனக்கு கிடைக்கிறேப்பா கிடைக்கிறப்பா. இந்த மாதிரி இருக்கிற நேர வந்து மக்கள்கிட்ட வந்து நிற்பான். 300 கோடி சேர்த்து செத்து போனாங்க. தராவி தொழுதல, நோம்பு வைக்கல, குர்ஆன் ஓதல, தர்மம் செய்யல, ஜகாத் கொடுக்கல, மூமின்களோட பார்க்க ஸ்டேட்டஸ் பார்த்தாரு. பெரிய ஆளுகளோட தான் தொடர்பு. சின்ன ஏழை முஸ்லீம் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாரு. அவருடைய நடத்த பெருமை அகம்பாவம் வரக்கூடிய கால் அவருடைய பரிசு சத்தாஸ் எல்லாம் ஒன்றும் சேர்ந்த ஒன்றும் ஆகல. அங்க ஒன்றும் இல்லை, நன்மை இல்லை, அல்லது பாதி செஞ்சு வச்சிருக்காரு. அவர் தேவை ஒரு நன்மை. பிள்ளைகள்கிட்ட வருவார், மக்களே எல்லாருமே மக்களே உங்களுக்காக வேண்டி 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் தீனு மறுமை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நான் விட்டுட்டு துனியான்னு ஓடி சந்தோஷம் கூட்டிட்டு போனேன். எனக்கு வந்து ஒரே ஒரு நன்மை கூடுறான் மகனேன்னு கேட்டா அந்த மகன் என்ன செய்யணும்? குடும்பம் வேண்டாமா, மொத்த வேலையை பார்த்துட்டு அதெல்லாம் துனியாவோட முடிஞ்சு போச்சு. துனியாவே நான் நன்றி செலுத்துறேன், துவாத்துல செய்ய மாட்டேன். இப்போ ஐயா நானே உன்னோட பரிதவிச்சு நிற்கிறேன். இவ்வளவு சொத்துக்கிற கணக்கு சொல்லணும், எப்படி வந்துச்சு, எது வந்துச்சு, என்ன செஞ்ச கணக்கு சொல்ல நான் பயந்துட்டு பெத்த பிள்ளையை தெரிக்க ஓடுவார்கள். அந்த வசனத்தை அமைப்பறிச்சு பாருங்க, தெரிச்சு ஓடுவான். ஒரு நன்மையை வாங்க முடியாது, ஒத்த நன்மையை, ஒரே ஒரு நன்மை பிஸ்மில்லா ஏதாவது மனப்பூர்வம் சொல்லியிருந்தா ஜெயிச்சிரு. யாருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருந்தா ஜெயிச்சிருக்க. அந்த ஒரு நன்மை இப்போ அங்கதான் தெரியும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சுக்க. பிள்ளைங்க அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க, ஆறா சரியான நடுநிலையா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நன்மை இருந்தா சொல்லணும். அப்படி கிடைக்கும் போது பாப்பாட்ட வருவாங்க, அத்தாட்ட வருவாங்க, அம்மாட்ட வருவாங்க. அம்மா அத்தா என் பெற்றவரே எனக்காக உசுலாத மாத்திக்கிறேன், ஒரே ஒரு நன்மையை கொடுங்க. நான் போயிடுறேன் சொல்லிட்டு போயிடுறேன். கெஞ்சி கதறுவாங்க. அப்பா அம்மா ஒரு நான் சொன்னேன், ஒரு உலகத்துக்கு போயிட்டா அந்த உறவு முறையே மாறி போயிடும். பெரிய உறவு தான் நம்ம விரும்பி கேட்டாதான் அவன் சொன்னாங்க.
நம்மளாம் கேட்டாதான் இந்த மக்கள் இந்த மாதிரி எனக்கு வேணும் கேட்டு அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷனோட இந்த உலகத்துக்கு ஜெயிச்சாதான் உனக்கு அந்த கொடுக்குறேன். நான் அந்த குடும்பத்தை நான் இழந்துக்கிறேன். குடும்பம் அவங்க நல்லதுக்கு பேர் சொல்லுவேன், இல்லை நீ சொல் நல்லதுக்கு பேர் அவங்க சொல்லிட்டு போவாங்க. எல்லாம் நிம்மதி இல்லாம போயிடும். அவன் புதிய உறவு தான் அங்க வந்து தரதறிக்க உருவாரு. இதெல்லாம் முடியாது. இப்போ வேலையை பார்த்துப்போ பிள்ளைய அப்படிதான் சொல்லலாம் கிடைக்காது. அந்த ஒரு நன்மையில காலமா சொர்க்கத்தை இழந்த நரகத்துக்கு தப்பிச்சான். அது மட்டும் ஓகே கரெக்டா இருந்ததால சொர்க்கம் அனுபவிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு சொர்க்கத்துக்கு ஒரு ஓரத்தை வாசல்ல ஒரு ஓரத்தை ஒதுக்கிற கெஞ்சி மன்றாடுவான், கதறுவான், அழுவான், ரத்த கண்ணீர் ஒழிப்பான். ஒன்றுமே நடக்காது. அதான் சொல்றேன், ஒரு நன்மை என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது இந்த ரமலானுடைய மாசம் செய்வது நன்மை என்பது ரொம்ப பெருசு. அந்த நேரத்துல ஒருத்தர் வருவானா பெருசா சொல்றாங்க, ஒரே ஒரு நன்மை வச்சுக்கணும், அவங்க வேற நன்மை உண்மையாக அப்படியே இருக்காங்க. ஒத்த நன்மை மட்டும் செஞ்சிருக்கான், 99 தீமை செஞ்சிருக்கான். அவன் விரக்தி எல்லைக்கே போய் அப்படியே உட்கார்ந்து நரம்புகள் அறந்து போய் உட்கார்ந்து ஒண்ணுமில்லாம போய் ஒத்த நன்மை வச்சு என்னடா பண்ணன்னு பார்ப்பான். நிறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப அவன் என்ன செய்வானா பார்த்து போட்டு இந்த ஒத்த நன்மை இங்கே ஒரு நன்மைக்கு கோடால கோடி பக்கம் அலைதாங்க. ஒரு நன்மை கொடுங்க, யாராவது ஒரு நன்மை கொடுங்க. அந்த ஒரு நன்மையோட இங்கே உலகத்தில் சம்பாதிக்கணும் ஈஸியா. சும்மா ₹1 ஒரு ₹100 கொடுத்துருந்தா, ஒரு ஆளுக்கு சாப்பாடு பசியாரு கொடுத்துருந்தா, ஏதாவது நேரத்தில் ஒரு மெடிக்கல் கொடுத்துருந்தா, கல்வி உதவி தொகை கொடுத்துருந்தா, ஏதாவது கொடுத்துருந்தா அதை அள்ளிருக்காங்க. நம்மளால இன்னும் நல்லா அள்ளிருக்காங்க. அதெல்லாம் விட்டு போட்டு அங்க வந்து ஒரு நன்மைக்கு அழைப்பாரு. எவ்வளவு பெரிய பேதமை, முட்டாள்தனம். இப்போ இந்த ஒரே ஒருத்த வந்து நம்பி வச்சுட்டு என்ன பண்ணா, என்ன செய்ய தெரியாம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நம்பி வச்சு என்னெல்லாம் பண்றது, விருத்து போய் நல்லது போறது விட்டு இந்த ஒரு நன்மை யாருக்கு எப்படி அப்படின்வான். அத்தனை பேர் வந்து நானும் நீயும் சேர்த்து யாருக்கு கிடைக்குதோ அவங்க கிடைச்சிடும். அல்லா வந்து ஆச்சரியப்படுறான். இங்க வந்து நன்மையை வந்து தர்மம் செய்யற யாரா அவன் சொர்க்கத்துல அவன் பார்க்கலாம். ஒரு நன்மை தான் போதும் அதுதான். அப்ப சஹாபாங்க கேட்டாங்க இதே. அப்போ அந்த ஒரு நன்மை வந்து அப்போ என்ன அதான் மாறி இது அல்லாவுடைய கிஃப்ட், அல்லாவுடைய கருணையான சில பேர் போவாங்க பாருங்க. எந்த இது சொல்லுங்க, அல்லாஹ் கிஃப்ட் பண்ணி கொடுப்பான். ஓதுற சும்மா தூக்கம் மூஞ்சி ஓதுறோம் அல்லாஹ் வரம்னா பிரஹமத்துக்கு யாரும் இமாமும் இப்போ ஓதிப்பாங்க. பார்த்தோம்னா சும்மா பார்த்துருப்பாங்க. ரஹமத் வேணும். அல்லாஹ்வுடைய ரஹமத் கிருபை இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு தாங்குமா. நானும் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய நன்மையை ஒரு கால் தூசி உலக மக்கள் ஈடாகுமா? ஆனா கம்மதனி அல்லாஹ் ரப்பி, என் ரப்பு ரஹமத்தை போர்த்துட்டான். நானும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தான் தேய்க்க முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேட்டு பெறுவதற்குரிய அற்புதமான வாய்ப்பு ரமலான். அதனால முடிஞ்சு போச்சு. இருக்கக்கூடிய காலத்தில் துணி வாங்குறதுக்கு அதுக்கு இதுக்கு நோக்கு வைக்காம அதை ஜமான் எடுத்துக்கொண்டு தொழுகு போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் வேணும் தான். இதுக்கு இதில் வந்து கொஞ்சம் கூட இது பாதிப்பினால் இருக்கு, அதை ஆக்கி கொள்ளணும். ஆக இந்த மாதிரியான பயணத்தை தொடர்ந்து செல்லக்கூடியவராக இருக்கிறோம். என்ன நல்லா சாரதாரா நம்முடைய ஆத்மாக்கள் கடைசி தருணம் சிறப்பாக இருக்கிறது வசதி. எங்களுடைய கடைசி தருணத்தை சிறப்பாக வைப்பார். நாங்கள் எங்களுடைய கடைசி முடிவு சுஜூதிலே இருந்த நிலையிலே எங்களுடைய கடைசி முடிவு ஆரம்பமாக குர்ஆன் ஓதியவர்களாக ஓதிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே எங்களுடைய மரணத்தை ஆக்குவாயார். நாங்கள் காபத்துல்லாஹ் தவாப் செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலே எங்களுடைய இறுதி முடிவை ஆக்குவாயாக. நல்ல மூமின்களுடைய ஆத்மாக்கள் ஏந்தி செல்லப்படுகின்ற அந்த ரஹமத்துடைய மலக்கில் ஏந்தி செல்கின்றவர்கள் யாரோ அத்தகைய நல்லவர்கள் ரஹமத்துடைய மலக்கில் எடுத்து செல்லப்படுகின்ற அந்த ஆத்மாக்களை எங்களை வாங்குவாயாக. அப்படின்னு